எங்கள் அண்ணன் வந்து எப்பவுமே வந்து பணத்தை வந்து மக்களுக்காக வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார், செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். என்னடா பணம் குடுறா, மக்களுக்காக குடுறா, என்ன எடுத்துகிட்டு போய் நாளைக்கு நம்ம செத்தா கூட வராது அப்படின்னு சொல்லி நிறையா அவர் எங்களை சொல்லுவார். ரொம்ப சிறு வயசு இந்த சுத்தூரில் எல்லோரும் நல்லவன்னு சொல்லுவாங்க, அந்த நல்லவன் சொல்லுவாங்க. அது ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருக்கும். யார்கிட்டையும் உடச்சு பேசி கோபத்தில் பேசுனதாவே கிடையாது. ரொம்ப ஒரு அன்பான ஒரு இதயம். அப்படின்னா எக்ஸலண்ட் டைமிங். அப்படின்னா திரையுலகத்தில் மட்டுமல்ல, சின்ன திரையுலக இன்னைக்கு வந்து நிறைய சேட்டலைட்டு, நிறைய சேனல்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறையா இருந்தால் கூட அன்னைக்கு எதுவுமே இல்லாத காலத்தில் தன்னுடைய திறமையை மட்டும் மேடையில் வச்சு நிரூபிச்சு இன்னைக்கு எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவர் ரோபோ சங்கர். பொதுவாக வந்து ஒரு மரணம் வந்து சினிமா மரணம்னா அது மதுவின் அடிப்படையில் தான் வந்திருக்குன்றது இல்லை. இது ரோபோ சங்கருக்கு முன்னாடி என்னன்னா, அவர் ரோபோவாக இருக்கும்போது இந்த ஸ்டீல் பெயிண்ட்லாம் போட்டு ஸ்டேஜில் நிறையா வந்து உடம்பு உள்ள ஸ்டீல் பெயிண்ட் பூச்சிட்டு அதை ஷோலாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இப்போ அவங்க மனைவி இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சென்னையில் வந்ததுக்கப்புறம் டெய்லி கெரசின் போட்டு உடம்புல இருக்கிறப்பறம் துடைக்கணும். ஒரு ஷோ போயிட்டு ஒரு ஷோவில் நடித்தா 300 ரூபா. அந்த துடைச்சதுல இந்த ஸ்கின்ல இருக்கிற எண்ணமெல்லாம் போய் ஆல்ரெடி அவருடைய இளமையிலே அவருக்கு ஒரு ஜாண்டிஸ் இருந்தது. ஸோ அது அப்படியே கண்டினியூ பண்ண வயசு கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கணும். உடம்பை பற்றி யாராவது கவலைப்பட்டா தானே. அதனால் மரணத்தில் இருக்கிற செய்தி என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் பேஸில் இருக்கவங்க சரி, இப்போ எல்லோரும் சரி, உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா 46 வயசுன்றது மரணம் அடைகிற வயசு இல்லை. இறந்ததற்கு பிறகு வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு குற்றம் குறை சொல்வதில் தமிழ். அவருடைய நேரம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த நேரம் இருக்கிறது. நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷமா, மனசுல என்ன ஒரு கவலை இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எப்படியெல்லாம் அவங்களுக்கு சிரிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞர். மேடையில் வந்து ரோபோ வேஷம் போடுறதுலேருந்து நல்லா தெரியும். அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து அவர் அந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை வந்து உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு பல வருஷம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு ரோபோவா. ஸோ அதனால கூட லிவர் வந்து அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்த போதே சொன்னாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போயிருந்தோம் 2 வாரம் முன்னாடி. ஒரே கலாட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் சிங்கர் ஒரு 8-10 பேர் வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் நான் தான் நடத்தினார் பிரேம்நாத். அப்போ பார்த்தீங்கன்னா இருந்து போகிற வரைக்கும் வர வரைக்கும் ஒரே கலாட்டா. அந்த ஏர்போர்ட்டில் சரி இது பண்ண அவர் இருக்கிற இடம் அது எந்த இடமா இருந்தாலும் சரி அவரும் ஜாலியாக இருப்பார், சுற்றி ஜாலியாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர், ஒரு ஜாலியான நல்ல நண்பர். ஏன்னா மக்கள் பண்ணி ஜாலியாகவே இருப்பார். அவர் இருக்கிற இடத்த எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்குவாப்புல. அப்படி ஒரு சக கலைஞனை வந்து நாங்கள் இழந்துட்டோம். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நடிகனை இழந்துட்டோம். இந்த மரணம் நம்ம மற்ற மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அது முக்கியமா அளவுக்கு அதிகமா குடிக்கிறவங்களுக்கும் உடம்ப பாதுகாக்காதவங்களுக்கும் இது ஞாபகப்படுத்துது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அம்மாவோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாசம், அண்ணன் தம்பி பாசத்தை புரிஞ்சுக்க சில வருஷம், சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில கஷ்டம், கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க பல நஷ்டம், அவரவர் பாசத்தை அப்பப்போ புரிஞ்சுப்பேன், அப்பனோட பாசத்தை அப்பனாகி தெரிஞ்சுப்பேன், வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவன் அப்பனடா, கோபத்துல பாசத்தை காட்டுறவன் அப்பனடா. மிகப்பெரிய ஷாக் எனக்கு எல்லாமே. ரொம்ப டவுன் டு எர்த் பழகக்கூடிய ஆளு, அவ்வளவு அன்பாகவும் அவ்வளவு மரியாதையாகவும் நடக்க தெரிஞ்ச ஒரு அருமையான மனிதர் அவர். நிறைய ஏராளமான பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மகளுக்கு ஒரு பிரமாதமான கல்யாணத்தை பண்ணி எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்த நேரம், குழந்தைகள்லாம் பிறந்த நேரம். பேரிழப்பு குடும்பத்துக்கு கண்டிப்பாக அந்த குடும்பத்தோட நாங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிய அவருக்கு சென்னைக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தின எங்கள் இசைக்குழு சார்பாக அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களில் நான் அன்பாக என் அக்கான்னு கூப்பிடக்கூடிய என் அன்பு தம்பிகளில் ஒருத்தர் ரோபோ சங்கர். நாங்கள் சொன்ன மாதிரி எங்கள் இசைக்குழுவில் அவரோட பயணம் ஆரம்பித்து அதுக்கப்புறமா நாங்கள் நிறைய நீண்ட பயணம்லாம் நிறைய நாடுகளுக்கெல்லாம் போய்
மறக்க முடியாத சந்தோஷமான அனுபவங்கள் அவரோட எனக்கு இருக்குது. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி கூட நான் பிரியாகிட்ட பேசியிருந்தேன். என்னம்மா தம்பி எப்படி இருக்காருன்னா, இல்லைக்கா ஷூட்டிங் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி வந்து அவரை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த மீடியாவில் வந்ததுனா கூட நான் ஏதோ ரூமரு ஏதோ சும்மா போடுறாங்க அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருக்காரு நேற்று தான் எனக்கு தெரிஞ்சது. சரி இன்னைக்கு போய் பார்க்கலாம், அவரை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வந்த ஒரு தம்பி நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும்போது இப்படி ஒரு துயர சம்பவம். ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு வடிவத்தில் மக்களை ஈர்ப்பதில் இல்லை சந்தோஷப்படுத்துவதில் கவனம் செலுத்துவான். அந்த வகையில் வந்து அண்ணன் ரோபோ சங்கர் வந்து எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அவர்கிட்ட இருந்தது. பட் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா சும்மா ஈஸியாக ஒரு நாளோ ஒரு வருஷத்துலேயே வந்தது கிடையாது. பல வருட போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர் அந்த தன்னுடைய ரோபோ அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் மூலியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தன்னை யாருன்னு தனியாக அடையாளப்படுத்தினார். அவருடைய மறைவு இந்த குறைந்த வயதில் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இளமை கிடைக்க பயங்கர கஷ்டமா இருக்கு. அண்ணன் உடம்ப நான் நடுவில் நல்லா உடம்ப சூப்பரா மாறி அண்ணன் நல்லா போயிட்டு இருந்தாரு. திரும்ப அண்ணன் வந்து உடம்ப கொஞ்சம் கவனிக்காம விட்டாரு. தெரியல, இது வந்து நாட் ஓன்லி மூவிஸ், அண்ணன் வந்து நார்மலா ஒரு மேடை கலைஞனா ஆர்ட்டுக்கே ஒரு மொத்த கலைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. லவ் யூ ரோபோனா கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கும்போது என்னை கூப்பிட்டுட்டு அப்படியே ரோசின்னு தேட்டரில் ஃபுல்லாக அப்படி கத்துனாரு. நாங்கள் நிறைய ஈவெண்ட்டில் பார்த்துருக்கோம், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். அப்புறம் நாங்கள் குக்கு கோமாளி பண்ணும்போது எப்போதும் கூப்பிடுவார். நான் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். இவர மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் கூட அவர் ஒரு மாதிரி துக்கமாக இருந்து நான் பார்க்கவே இல்லை. அவருடைய சிரிச்ச முகத்துக்கு தான் நேற்றெல்லாம் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. முன்னாடி கொண்டு போன ஒரு முக்கியமான நபர் அண்ணன் ரோபோ சங்கர் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே அழுக வச்சிருக்காரு. இது உண்மையிலே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக ஒரு எப்படி சொல்ல நம்பவே முடியாத ஒரு விஷயமா இதை நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு சினிமாவில் வரணும்னு எல்லாரும் வந்துடுறீங்க. அது வரும்போது எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. ஒரு பிரதராக எல்லாருக்குமே நான் சொல்லி தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வெறும் 46 தான் ஆகுது அண்ணனுக்கு. எனக்கு இது என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் அவரும் சிங்கப்பூர் சார்பில் ஒன்றா நினச்சோம். வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். 2 பேரும் தலைவர் படம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் நார்வடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவரும் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நார்வடி மண்ணில் ஒரு சீரை பேசுவாங்க, நான் ஒரு சீரை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ஒரு ரிலீஸ் ஆனப்போ நான் தம்பி மயில்சாமி ரோபோ சங்கரில் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சைடு எல்லாம் விசிலடிச்சு கைதட்டி அந்த நினைவுகள்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகப்படுகிறது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வருஷம் ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்து மனதைரியத்தோடு இருக்கணும். நம்ம சினிமாவில் நாங்கள் எல்லாருமே சிரிக்க வைக்கிறோம் தான், நல்ல கலைஞர்கள் தான். இன்னைக்கு உலகம் பூரா நாங்கள் ஃபேமஸ் ஆகிறது நடிகர் தான். ஆனால் வண்டியிலேருந்து கார்லேருந்து 2 வீலர்லேருந்து எல்லாம் செக்அப் பண்ணி வருஷம் செக்அப் பண்ணுறோம். ஏன்னா நல்லா கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு. ஆனால் நம்ம உடம்பை யாரும் செக்அப் பண்ணுறது கிடையாது. இது மூலம் என்னன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, நம்ம தமிழ்நாடு இருக்க எல்லாம் நாடு இருக்குன்ட்டு உடம்பை செக்அப் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மது புகையில இல்லாமல் ஒரு இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம். ரோபோ வந்து ஆரம்ப கால ஸ்டார்டிங்லேருந்து எங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. நாங்கள் அவ்வளோ ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வளர்க்கிருக்கோம். அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் இருக்கும். ஸோ நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே அவர் மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல மனிதர். ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த அளவுக்கு வளர்ந்தா கூட அந்த பந்தா இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் அன்பா பண்பா ஒரே மாதிரி தான் பழகுவார். ஸோ இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம கடலுக்கு சீக்கிரமாக கூப்பிட்டு போயிடறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல நண்பர். நீ என்ன ஒரு கலாச்சா கூட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சாப்பிட்றத வாய்ப்பு இருந்தால் கூட பிடிச்சிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் வளர்க்கலாம். இப்படி ஒரு இழப்பு வந்து தாங்கிக்கவே முடியலை. ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், அதே போன்று இல்லாதவர்களுக்கு பண உதவி, இப்படி நிறைய பொதுமக்களுக்கான உதவிகளை செய்து வந்தவர். அண்ணன் அவர்கள் மறைவு ஈடை நேர்ந்தது.